எப்பொழுதுமே நம்ம பெண்களை பொறுத்த வரைக்கும் நிர்வாக வல்மர்அத்து ராயியத்துன் ஃபீ பைத்தி ஜௌஜிஹா வ ஹிய மஸ்ஊலத்துன். நான் இதுக்கு பின்னால சொல்லக்கூடிய எல்லாத்துக்கும் இது பொருந்தும். பெண் தன் வீட்டில் நிர்வாகி, வீட்டில் பெண்கள் நிர்வாகி அப்படின்னு சொல்றது. நிர்வாகி என்றா கொஞ்சம் கையாளுறது சரியாயிக்கணும். இப்போ நீங்க வீட்டில் நிர்வாகி தானே, அப்ப நீங்க என்ன நினைக்கணும், இஸ்லாம் சும்மா சொல்லல, வீட்டில் உண்மையிலே நிர்வாகி பெண் தான். இஸ்லாம் சொல்லாட்டி வீட்டில் நிர்வாகி யாரு? உண்மையிலே பெண் தான் நிர்வாகி. இஸ்லாம் அது உங்களுக்கு நிர்வாகத்தை தந்து நீங்க கேட்கப்படுதுன்னு சொல்லுது. நிர்வாகம் செய்யற பெண்கள் என்ன செய்யணும்டா, எல்லா விஷயத்தையும் புத்திமதியாக கையாளணும். கணவன் தவறு விட்டால், கணவன் இந்த தாய் தந்தை விஷயத்துல தவறு விட்டாருண்டா, ஏதாவது ஒரு தலைகீழா சொன்னாருன்னு சொன்னால் பெண்கள் அணுக வேண்டிய சில முறைகள் உண்டு. பெண்கள் அணுக வேண்டிய முறைகள் உண்டு. ஒரு ஆணோடு நடக்கக்கூடிய முறைகள்ல உண்டுதான் ஒரு பெண் எப்பொழுதுமே கனிவான நடத்தை, உணர்வுபூர்வமான நடத்தை ஒரு ஆணை என்ன செய்யலாம், 90% என்ன செய்யலாம், ஒரு ஆண்ட விஷயத்துல செல்வாக்கு செலுத்தும். எப்பயுமே ஒரு ஆணுடைய விஷயத்தில் எது செல்வாக்கு செலுத்தும் சொன்னால் கனிவான நடத்தை, உணர்வுபூர்வமான நடத்தை செல்வாக்கு செலுத்தும். நீங்க மாற்றணும். பிழை செய்தால் பிழை என்று சொல்லணும், தவறு என்றா தவறு என்று சொல்லணும். அதை திருத்தணும் என்றதான நோக்கம், சொல்றது நோக்கம் இல்லையே. அப்ப நீங்க என்ன செய்யலாம் சொன்னால் உங்கள் சிந்தனையை சிறந்த முறையில யூஸ் பண்ணலாம். ஆனா நிறைய பெண்கள் என்ன செஞ்சிடறேன்னு சொன்னால் நல்ல அறிவாற்றல் இருந்தாலும் அதை கணவனுடைய தவறை உணர்த்து, இப்ப இந்த வகையில செஞ்சுட்டு போறது பிழை, இந்த மாதிரி என்ன செய்யக்கூடாது, கஷ்டப்படுத்த கூடாது என்று சொல்றத இன்னொரு டபுள் ஆக்குற மாதிரி தான் சொல்றது. அந்த பிரச்சனை இரட்டி பாக்குற மாதிரி என்ன செஞ்சிருவாங்க, சொல்லிடுவாங்க. இத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டிச்சிக்கிறாங்க. இத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டிச்சிருக்கிறாங்க. புத்தி கூர்மை யூஸ் பண்ணலாம். ஒரே ஒரு செய்தி உங்களுக்கு தெரியும், உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹுதைபியால வச்சு, அதாவது உம்ராவுக்கு வராங்க. உம்ராவுக்கு வந்த டைம்ல அந்த மக்கத்து காபிர்கள் தடுத்துட்டாங்க. அப்ப ரசூல் அங்க சொல்றாங்க, இந்த இடத்துல ஒட்டகத்தை அறுத்து விடுங்கள், முடிய மலிச்சிருங்க, அப்படி இங்கே செய்ய மாட்டாங்க, மக்காக்குள்ள நுழைய முந்தைய செய்ய மாட்டாது. எப்படி இருக்கும், ஒரு இடத்துல வச்சு மக்காக்குனுடைய ஜித்தால வச்சு நீங்க முடிய என்ன செய்ய சோட் பண்ணி இங்கே குர்பானி கொடுப்போம்னா மனசு வருமா, நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு உம்ராவுக்கு வந்தீங்க இங்கே செய்ய சொல்றாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு இதா இருந்துச்சு. ரசூலுல்லாஹ் கோவம் வந்துட்டு, கிட்டத்தட்ட 1000 பேர் நேரம் உம்மு சல்மா ரலியல்லாஹு அன்ஹா டென்ட்டுக்குள்ள வராங்க. ரசூலுல்லாஹ் கோவத்தோட, என்ன மக்கள் நான் சொன்னா எதுவுமே செய்யறாங்க இல்ல அப்படின்னாங்க. பெண்களுக்கு நல்ல அறிவாற்றல் இருக்கும். ஆனா அந்த உணர்வு என்று வந்த உடனே என்ன செஞ்சிருவாங்கன்னு சொன்னால் இது இயல்பான ஒரு விஷயம். அந்த உணர்வுக்கு தான் ஃபர்ஸ்ட் இடம் கொடுப்பாங்க. அவங்களுக்கு தெரியும் என்ன மகனும் தவறு செய்வாங்கன்னு தெரியும். ஆனா உம்மா இவன் என்ன செஞ்ச எனக்கு அடிச்சுட்டான் அப்படின்னு சொன்னான்னு வைங்களே, அதானே என் புள்ள ஒரு மாதிரி ஃபர்ஸ்ட்டுக்கு அடிச்சிருக்காது, என் புள்ள என்ன செய்யாது ஒரு நாள் ஃபர்ஸ்ட்டுக்கு நல்லா தெரியும், வீட்டுல பண்ற அத்தனை கூத்தும் தெரியும் அவனை பத்தி. ஆனா தண்ட மகனுக்கு சார்பான சிந்தனை தான் ஒரு பெண்ணுக்கு எப்ப என்ன செய்யும் தெரியும். ஒரு நாள் வாப்பா சொல்லுவார், எப்படி இவன் தான் ஏதோ செஞ்சுட்டு வந்திருக்கிறான், மூஞ்ச பார்த்து அவளுங்க உங்களுக்கு எப்ப பிள்ளைய குறை காண்றதா எனது மனசு, அவனை பார்த்து அவன் அப்படி செய்யறவன், அவன் வீட்டுல பண்ற சவுண்ட் தெரியும் தானே, இதான் சண்டை நடக்குதா இல்லையா. ஒவ்வொரு வீட்டுல கட்டைசில புள்ளைக்காண்டி வாடி போடி இந்த சண்டை வரைக்கும் போய் எங்கேயோ போய் நிற்கும். ஆனா அந்த பெண் அந்த புள்ளைக்கு சார்பா தான் இருப்பான். அல்லாஹ் தஆலா அது ஒரு நலவுக்காக கொடுத்திக்கிறான். அந்த உணர்வை அல்லாஹ் தஆலா எதுக்கு கொடுத்திக்கிறான், ஒரு நலவுக்காக கொடுத்திருக்கிறான். அதாவது இந்த குடும்பத்தை அணைச்சி, கணவன் அணைச்சி, அந்த குடும்பத்தை எல்லாம் சேர்த்து போகக்கூடிய ஒரு பாச உணர்வு தான் அது. ஆனா அது என்ன செஞ்சிருமெண்டா, சில நேரத்துல நீதியை தூக்கி என்ன செஞ்சிடும், வீசிடும். அதனால அந்த கணவனுடைய இதுவும் எடுபடாது. அப்ப இந்த மாதிரி உணர்வோட கணவன் வந்த உடனேயே உம்மு சலமாட்ட வந்து சொல்றாங்க, யாரு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கள் எப்படி செய்யறாங்க. பெண்கள் பொதுவாக எப்படி பேசுவாங்க தெரியும், அந்த நேரத்துல நீங்களும் இவங்களை நம்பி வந்தீங்களே, நீங்களும் இவங்களை நம்பி மக்கா வரைக்கும் வந்துட்டீங்க பாத்தீங்களா, ஒரு வார்த்தையை கேட்கிறாங்களா, இதுக்குதான் ஒன்றைக்கே படிச்சு சொன்னா இந்த குரூப்போட சேராதீங்க, இன்னும் கொஞ்சம் டபுள் ஆக்கி விடுற பிரச்சனை. நீங்க செஞ்சது பாசம் தான், செய்யக்கூடிய உணர்வு தான். ஆனால் நீங்க கொஞ்சம் நிதானிக்கணும் இந்த இடத்துல. இப்ப நான் பேசுறதால எரியிற நெருப்புல என்ன வளருமா, விளங்கிட்டா இல்லையா, இதுதான் நம்ம யோசிக்க வேண்டிய இடம். உம்மு சலமா அவங்க என்ன செஞ்சாங்கடா, ரசூலுல்லாஹ் வந்த வேகத்தை அப்படியே தணிச்சாங்க. அல்லாஹ்வின் தூதரே, நீங்க பேத்த ஒட்டகத்தை அருங்க, நீங்க பேத்த ஒட்டகத்தை அருங்க, நீங்க முடிய வலிங்க, அவ்வளவுதான் சொல்லி அனுப்பினாங்க. ஒரு ஆட்சி தலைவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஒரு அட்வைஸ் பண்ணி அனுப்புறாங்க. யாரு, உம்மு சலமா ரலியல்லாஹு. உம்மு சலமா யாரு தெரியுமா ரலியல்லாஹு அன்ஹா, ரசூலுல்லாஹ் திருமணம் முடிக்க பேசினோடனே சொன்னாங்க, நான் கொஞ்சம் ரோசக்காரி, அதனால என்னை முடிக்க வேணாம், என்ன முடிக்க வேண்டாம், கொஞ்சம் ரோசம் எனக்கு என்ன செய்யும் கூடுதலா வரும் அப்படின்னு அவர் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. உங்களோட ரோசத்தை குறைக்க நான் அல்லாஹ்ட்ட என்ன செய்றேன், துஆ கேட்கிறேன்னு சொல்லி தான் ரசூலுல்லாஹ் திருமணம் முடிச்சாங்க. அந்த உம்மு சலமா ரலியல்லாஹு தான் அட்வைஸ் பண்றாங்க, நீங்க போய் அருங்க, நீங்க போய் மொட்டை அடிங்க, மக்கள் செய்வாங்க. ரசூலுல்லாஹ் போனாங்க, நேர ஒட்டகத்தை அறுத்தாங்க, அவங்களோட ஒட்டகத்தை ரசூலுல்லாஹ் அறுத்தாங்க, அவங்களோட முடிய வலிச்சாங்க. பார்த்து கொடுத்த சஹாபாக்கள் எல்லாம் ரசூலுல்லாஹ் செஞ்சிட்டாங்கன்னு எல்லாரும் என்ன செஞ்சாங்க. அப்ப உம்மு சலமா யோசிச்சு என்னடா, இவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னா செய்யாம இருக்கிறவங்க அல்ல, அதை முதல்ல விளங்கினாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னா செய்யாம இருக்கிறவங்க அல்ல, அவங்களுக்கு செய்யலாம் இருந்த என்னடா, ரசூலுல்லாஹ் செய்யாம இருக்கிறாங்களே,
மற்றவங்களுக்கு எல்லாம் செய்ய சொல்ற ரசூலுல்லாஹ் செய்யல. அது எப்படி என்ன மாதிரி அவங்க இருந்தாங்க. எனவே அதுக்கு வழிகாட்டினாங்க, நடந்துட்டு. எனவே நாங்க எப்பயும் மனதில் வச்சுக்கொள்ள வேண்டிய ஒரு பிரதானமான ஒரு அம்சம், அதாவது அநீதி என்ற அமைப்பில் உங்களுக்கு எதுவும் விளங்கிட்டேன்னு சொன்னால், கணவனிடத்துல ஒரு நாள் 2 நாள் 3 நாள் இங்கிதமாக அதை எடுத்து சொல்லக்கூடிய பண்பாட்டை நம்ம உருவாக்கினோம் என்று சொன்னால், ஒரு 75% குடும்பங்கள்ல இது வேலை செய்யும். ஒரு கணவனை எடுத்துக்கிட்டா 90% இங்கிதமாக நடந்து அது எடுபடும். 10% 25% சில பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். அது நம்ம எக்ஸப்ஷனல், விதிவிலக்கு. ஆனால் பொதுவாக இது என்ன செய்யும், அதாவது சக்சஸ் ஆகக்கூடிய ஒரு விஷயம் என்பதை நம்ம ஆரம்பமாக என்ன செய்ய வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். இதைவிட கொஞ்சம் நான் விரிவாக சட்டங்களோடு நான் சொன்ன தலைப்பில் என்ன செஞ்சுக்கிறேன், பேசிக்கிறேன். நீங்க அதெல்லாம் பார்த்துக்கலாம்.